ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், எஸ் கேஎல் ராகுல், எஸ் கம்பேக், கம்பீர் இருந்து ஏடா 230 அடிக்கல. 230 அடிச்சிட்டாங்களே. 231டா. ஏன்னு கேளுங்க. ஏன் துனித் வெள்ளாளகி, அசலங்கா எப்பயுமே பவுலிங் பண்ணாத திடீர்னு வந்து போட்ட அசலங்கா. இதெல்லாம் விட பெரிய மேட்டர் ஒருத்தர் இருக்காரு எங்களுக்காக சப்போர்ட் பண்ண. ஜெயசூர்யாவா? ஹர்ஷ்தீப் சிங். அவர் இல்லைன்னா ஸ்ரீலங்கா இல்லை. பெரிய மகேந்திர சிங் தோனி வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்து தான் போவார். அவர் பார்த்து ஹெல்மெட் இல்லாமல் ஜாலியாக நடந்து வந்து இதை 6 அடிக்கிற மாதிரி ஷார்ட் ஆடி என்னடா பண்ணி வச்சாரு. இல்லை வேர்ல்டு கப்பில் நல்லா ஆடிட்டோம்னு சொல்லிட்டோம், அதனால இங்கேயே வந்து ஆடணும்னு நினைச்சாரு. ஆனால் 14 பாலுக்கு ஒரு ரன் தான் அடிக்கணும். சிராஜோட மனநிலை இப்போ எப்படி இருந்திருக்கு? 15 பாலுக்கு நான் வந்து உள்ள போய் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏடா டேய் ஸ்ரீலங்கா ராஜாடா என்ன பின்னாடி நிற்க வச்சு கூஜா வாங்கிட்டேடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ரூபேவே தற்கொலை தரமா அவுட் ஆகிட்டு போயிருக்கான். இப்போ நீயும் வந்து ஏன் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த 230 ரன் 231 அடிச்சா வின் டீம் இந்தியா. ஆனா அவங்க ஸ்ரீலங்கா அடிச்ச ஸ்கோர் மட்டும் தான் அடிப்போம்னு சொல்லி அடிச்சு மேட்சை டிரா ஆகி போயிட்டாங்க. அண்ட் இதுக்கு சூப்பர் ஓவரும் வைக்கல. ஏன் சூப்பர் ஓவர் வைக்கல தெரிஞ்சுக்கலாம். கூடவே சென்னை சூப்பர் கிங்ஸ் மகேந்திர சிங் IPL 2025க்கு ரீடைன் பண்றதுக்கான பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு நாம தெரிஞ்சுப்போம். ஸ்டார்ட் த வீடியோ. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். எப்படி வந்துருச்சு? எஸ் சூப்பர். ஸோ நேற்று நடந்த ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா ODI ஃபர்ஸ்ட் ODI பார்த்துருப்போம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட பேட்டிங் பார்க்கறதுக்காக தான். பிகாஸ் T20 பார்த்துட்டோம். 50 ஓவர் ஃபார்மேட் வரும்போது செம்மையாக அந்த 2 பிளேயர்ஸை பார்க்கறதுக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த 50 ஓவர் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இனிமேல் அவங்கள பார்க்க முடியும், T20ல பார்க்க முடியாது. ODI அப்படிங்கிறது நம்ம இந்தியா அதிகமாக ஆடுறது கிடையாது இப்போலாம். பட் அது ரொம்ப ரேராக பார்க்க வேண்டியதாக இருக்கு. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி விராட் கோலி ரோஹித் சர்மா, இங்கே வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட கம்பேக், கேஎல் ராகுலோட கம்பேக்குமே நடந்துருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கும் பல பேர் அதை வந்து அழகாக வந்து ரோஹித் சர்மாவை சொல்லியிருந்தார். டாஸ்போர்ட் வந்தப்போ சொன்னார் ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து விராட் கோலி நீ சொல்கிற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல் இவங்க பேர்லாம் சொல்லிட்டு இருந்தார். சூப்பராக இருந்துச்சு. குல்தீப் மோஸ்ட்லி அவர் பேரும் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஸ்டில் இந்த மேட்ச் எப்படிப்பட்ட மேட்சாக இருக்க போது நினச்சி நாங்கள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துருந்தா சாரி கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு 100 வருமா விராட் கோலி பேட்ல 100 வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். லைவ்ல சொல்லிட்டு இன்ஸ்டா லைவ்ல வேற இல்லை. அதான் விராட் கோலி பேட்ல 100 வருமா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். முதல்ல ஸ்ரீலங்கா டீம்ட்டே முதல்ல 100 வருமா தெரியலடா அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் அது வேற வாயி, இது நாரவாயி. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருந்துச்சு. ஸ்ரீலங்கன் டீமை பார்க்கவே செம்மையான ஒரு டீமாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரே சீரீஸ், அதாவது ஒரு டீம் 2 சீரீஸ் தொடர்ந்து ஆடுறாங்கன்னா சூப்பர் ஓவர் பார்க்குறது இதுவே ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பார்க்குறது. ஏன்னா T20ல ஒரு சூப்பர் ஓவர் பார்த்தோம், பட் இதில் சூப்பர் ஓவர் நடக்கல. அது வேற விஷயம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். சொல்லிடுறேன் ஏன் நடக்கல அப்படிங்கிறது. ODIயை பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் ஓவர் அப்படிங்கிறது மேண்டிட்டரி கிடையாது. அதாவது மேபி இது நாக் அவுட் மேட்ச் அந்த மாதிரியான போட்டியாக இருந்தால் சூப்பர் ஓவர் அப்படிங்கிறது போயிருக்கலாம். ஸோ இது ODI அப்படிங்கிறது டிரா பண்ண கூட பிரச்சனை இல்லை சீரீஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து அங்கே சூப்பர் ஓவர் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணப்படலை. ஸோ ஹர்ஷித் சிங் இறக்கி விட்டுருப்போம்ல திரும்பவும் பவுலிங்னு பேட்டிங் சுத்து பாத்துக்கலாம். நாங்க வெள்ளாளகே தான் இறக்கிருப்போம். இன்னைக்கு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்சுமே துனித் வெள்ளாளகே தான். T20 இன்டர்நேஷனல்லையுமே ஒரு ஸ்குவாட்ல இருந்தாரு. ஒரு மேட்ச்ல கூட ஆட வைக்கல. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வெள்ளாளகே வரணும்னு, எடுக்கவே இல்லை. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப போல்டான ஒரு மூவ் பண்ணியிருந்தாரு அசலங்கா. தீக்ஷனா அவங்களோட பிரைமரி ஸ்பின்னர் அவரை எடுத்துட்டு வெள்ளாளகாவை உள்ள கொண்டு வந்தது வந்து பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான். அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு 60+ ஸ்கோர் கடைசியில வந்து அடிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. ஸ்ரீலங்கா எப்பவுமே நல்லா ஆரம்பிப்பாங்க, முடிக்க மாட்டாங்க ஒழுங்கா. ஆனா இந்த வெள்ளாளகை வந்து சூப்பரா பினிஷ் பண்ணியிருந்தாரு. 230 அப்படிங்கிற ஸ்கோர் எட்டியிருந்தாங்க. சூப்பரா சொன்னேன். அவங்க ஆல் அவுட் ஆகல, இந்தியா தான் ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி விடுறா, யானைக்கும் மடிச்சு இருக்கும்ல. ஸோ என்னன்னா அதான் டாஸ் ஜெயிக்கும் போது தயக்கமே இல்லாமல் வந்து பேட்டிங் எடுத்தார் அசலங்கா. ஏன்னா வந்து அவருக்கு தெரியும், ஓகே நம்ம ஒரு ஸ்கோரை வந்து நம்ம கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் முடிஞ்சதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அண்ட் நிசாங்கா T20 என்ன பண்ணாரோ அதே தான் 50 ஓவர் ஃபார்மேட்லையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தனி ஒருத்தர் அங்கே நின்று ஆடிட்டே இருக்காரு. அண்ட் ஸ்டில் ஸ்ரீலங்காவோட கோச் ஜெயசூர்யாவுக்கு தெரியுது. ஏன்னா அவரும் ஒரு டைம்ல ஸ்ரீலங்கா டீமை இப்படி தான் காப்பாற்றிட்டு இருந்தாரு. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவர் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெள்ளாளகே வந்தார், சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. மிடில் வந்து அவரோட ஸ்கோர் தான் ஒரு முக்கியமான ஒரு 230 அடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. டீம் இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லா பவுலர்ஸும் நல்லா போட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் விக்கெட் கிடைச்சு. அதாவது 7 பவுலர் 7 பவுலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சுப்மன் கில்லையும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. 14 ரன் கொடுத்தாரு ஒரு ஓவரில். நம்ம ஏன்னா ரிங்கு சிங்கையும் சூரியகுமார் யாதவும் பவுலிங் எடுத்துருக்க கூடாது. மேபி ஸ்குவாட்ல இல்லையா? ஸ்குவாட்ல கிடையாது.
நீங்க அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா 8 bowlers யூஸ் பண்ண நிறைய பாசிபிலிட்டி. ஏன்னா இப்ப வந்து பிரைமரி ஸ்பின்னரை விட பார்ட் டைம் ஸ்பின்னர் அந்த பிளான் இந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம், அடுத்ததா வருவோம். ஸோ இந்த மாதிரி சூப்பரா ஓவர் போட ஆரம்பிச்சாங்க. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் விக்கெட் கிடைச்சா, ஹர்ஷதீப் ஆகட்டும், சிராஜ் ஆகட்டும். சிராஜ் ஸ்ரீலங்கான்னு சொல்ல வேணாம், ஸ்ரீலங்கானால அவர் தான் அங்கே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குற ஹீரோவா இருப்பாரு. ஸோ நேத்தையுமே செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸ்டில் வாட் அ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் இல்ல பேட்டிங்லயும் ஓகே, 15 பாலுக்கு 5 நின்றுட்டு இருந்தாரு. அவர் ஸ்ட்ரைக்ல இருந்தா கண்டிப்பா அந்த ஒரு ரன் அடிச்சிருப்பாரு அவரு. ஸோ இந்த மாதிரி பவுலிங் அட்டாக்கிங் செம்மையா இருந்துச்சு. அண்ட் புது யூனிட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கம்பீரோட யார் இப்பெல்லாம் எனக்கு டவுட்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஓவர் யார் போடுவானே தெரியலன்ற மாதிரி நான் யோசிச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். எந்த நேரத்தை என்ன மூவ் பண்ணுவாரோ தெரியல கௌதம் கம்பீர் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே இந்தியாவோட பேட்டிங் வருவோமே, இதை நீ சொல்லு. இந்தியாவோட பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மாவோட அதிரடி. இங்க நிஷாங்கானா அங்க ரோஹித் சர்மா. இல்ல அது ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண கூடாது. கம்பேர்லப்பா, இங்க 50 அடிச்சாருன்னா அங்க 50 ஓப்பனிங் பிளேயர். ரோஹித் சர்மா வந்து ஒரு தனி ஃபார்மேட்ல இருக்காரு. நம்ம வேர்ல்டு கப்ல எப்படி ஆடினாரோ அதே ரோல் தான் இங்க பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மா அப்படி ஆடுறதுக்கான ரீசன் ஒண்ணு இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் வந்து அங்க அதிரடியா ஆடணும். ரோஹித் சர்மாக்கு அப்புறம் இருக்கிற பேட்டர்ஸ் ஏன்னா டவுன் தி ஆர்டர் பாத்தீங்கன்னா இல்ல விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் இருக்காரு. கேஎல் ராகுல். சோ இவங்க எல்லாம் எப்படி ஆடுவாங்கன்னு எல்லாருக்குமே போவாங்க. டெஃபினெட்லி ஸ்ரேயஸ் ஐயர் கூட பரவாயில்ல, கொஞ்சம் தட்டி தடுமாறி ஏதாச்சும் பண்ணுவாரு. பட் மத்தவங்க எல்லாருமே ஸ்லோ இன்னிங்ஸ் ஸ்டெடியா ஆடக்கூடியவங்க. ரோஹித் சர்மா மட்டும் தான் அடிக்கணும், மத்தபடி இல்லாட்டி ஆல்ரவுண்டர்ஸ் உள்ள வரணும் அடிக்கிறதுக்கு. அதாவது பவர் பிளே முடியும் போது 70+ ஸ்கோர் அப்படிங்கிறதுலாம் நார்மலான ஒரு விஷயம். வந்து விக்கெட்டே இல்லாம அதுக்கப்புறம் தான் விக்கெட் அப்படிங்கிறது விழ ஆரம்பிச்சது. அண்ட் கௌதம் கம்பீர் வந்து பேட்டிங்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்தாரு. சிவம் துபே தப்பான ஃபார்மேட்லாம் இறக்கி விட்டாரு. அதாவது ஆர்டரே தப்பா இருந்துச்சு. 8வது இடத்துக்கு வராரு. அது 11வது இறக்கி விட்டு ஃபினிஷ் பண்ணி விட்டுருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் வந்து பாத்தீங்கன்னா மேல வராரு. சோ நிறைய சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணாரு. வாஷிங்டன் சுந்தருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்களா? கம்பீர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தர்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறது. மேபி இங்க கம்பீர் வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண ஒண்ணுதான். நார்மலான ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு எதுக்கு கம்பீருங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க டிஃபரெண்டா தான் யோசிப்போம், டிஃபரெண்டா தான் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா கம்பீரை பார்த்து இப்ப ஸ்ரீலங்காவும் அதை கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அந்த விஷயத்தை இங்க வரேன். என்னதான் வந்து டீம் இந்தியா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்திருந்தாலுமே, ஏன்னா நிஷாங்கா இங்க எப்படி 50 அடிச்சாலும் அதே மாதிரி தான் அங்க ரோஹித் சர்மா ஓப்பனரா சொல்றேன், அவருமே அங்க 58 அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் தடுமாட்டி இருந்தாங்க, விராட் கோலி உட்பட. விராட் கோலி 20+ தான் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட விக்கெட்டும் போச்சு. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஓகே, நீ சொல்ற மாதிரி ஸ்லோ இன்னிங்ஸ் தான் 30. பட் இருந்தாலுமே இந்த சைடு ஸ்ரீலங்கா பக்கம் வருவோமே, செம்ம பவுலிங் அட்டாக். ஏன்னா யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ எப்படி அன்னைக்கு எப்படி இந்த மாதிரி பவுலர்ஸ் யாரா ஸ்கை எங்க அவர் போட வந்தா, ரிங்கு சிங் எங்கடா அவர் போட வந்தாலும் ஜெயசூரி எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி நீ கௌதம் கம்பீர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா தான் சொல்லுவேன். நீ கொடுத்ததை திருப்பி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவரு ஒரு ஐடியா பண்ணாரு. அசலாங்கெல்லாம் ஓவர் போட்டு நான் பார்த்ததே இல்லடா. அவர் போட்டிருக்காரு, ரொம்ப ரேரா போடுவாரு. பார்ட் டைம் பவுலர், அது ரொம்ப பார்ட் டைம் பவுலர். அவரை எப்பயாவது வந்து போடுற பவுலர். அவருக்கு 3 விக்கெட், இந்த சைடு நல்லா போடுற அசரங்காவுக்கு 3 விக்கெட். ஸோ அந்த மேஜிக்லாம் அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த ஹர்ஷதீப் விக்கெட் எடுத்து கூட அசலங்கா தான். நான் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ரீலங்கா வின் பண்ண மேட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ரீலங்கால பவுலர்ஸ் மட்டும் அத்தனை பேர் ரூல் அவுட் ஆகி வெளியே போயிருக்காங்க. இப்போ லாஸ்டா பத்திரனா உட்பட எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த டீம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்குவாட் வேர்ல்டு கப்ல ஒரு ஃபைனல் போன ஸ்குவாட். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 230 அப்படிங்கிறதே கொஞ்சம் வந்து டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான். அதை கரெக்டா யூஸ் பண்ணி பர்ஃபெக்டா வந்து அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா பார்க்கும்போது ஸ்ரீலங்காவோட பர்ஃபார்மன்ஸ் இது T20 பார்த்த டீம் இல்லையா, வேற டீம் மாதிரி தெரியும். எனக்கு அதான் சொன்னேன், நான் நல்லா பார்க்குறேன். நல்லா பாருங்கடா, எஸ்எல்னு போட்டுருக்கல, AUSன்னு போட்டிருக்கா பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு கம்பேக் கொடுக்கலாம், ஆனால் இப்படி ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடாது. T20 ஒன்றுமே இல்லை, வாஷ் அவுட் போங்கடா அப்படின்னு சொல்லி அமைச்ச டீமை 50 ஓவர் ஃபார்மேட்டில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல்ன்ற மாதிரி லெஜெண்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சா அங்கே தள்ளு, அந்த சீனங்க கிடையாதுன்ற மாதிரி செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. தான் ஸ்ரீலங்கா முன்னாடி இருந்து ஸ்ரீலங்கா திரும்ப பார்க்குற மாதிரி இருக்குது. நீ சொன்ன இல்லையா T20 பாருன்னு வேறு மாதிரி இருக்கும் ஸ்ரீலங்கா பர்ஃபார்மன்ஸ். நான் அக்செப்ட் பண்ணுறேன். இந்த ODI இந்த 2 மேட்சும் செம்மையாக இருக்க போது தான் வெயிட் பண்ணுறேன். ஒரு மேட்ச் வந்து பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, யாருக்குமே ட்ரால முடிஞ்சிருக்கு. இப்போ 2 மேட்ச் பொறுத்தவரை தான் இருக்குது. அடுத்த மேட்ச் மேட்ச், ஸோ இந்த 2 மேட்சும் இம்பார்ட்டன்ட் மேட்சாக தான் இருக்க போது டீம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும். சரிண்ணே, இந்த மேட்ச் வந்து எப்படியோ இந்தியா தோத்துட்டாங்க. சாரி, டைப் பண்ணிட்டாங்க. ஓகே, தோத்துட்டாங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி தான் அது சூழ்நிலை. என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீலங்கா கூட மேட்ச் ஆடுறதால ஒத்துக்க முடியாது. நான் இப்போதானே ஸ்ரீலங்கா பாராட்டி பேசியிருந்தீங்க. அது கிரிக்கெட்டை பாராட்டுறப்பா, பட் டீம் இந்தியாக்குள்ள வரும். நம்ம இந்தியன் தானே. மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா திரிக்கிறான் பாருங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அது இந்தியாக்குள்ள தான் இருக்கு. அது இந்தியாக்குள்ள தான் இருக்கு. சென்னை மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணலாம்ல. அது தேவையில்ல, அங்க இந்தியன்ஸ் இருக்குல்ல. ஏன்னா அங்க தலை இருக்காரு. எங்க போச்சு இதான் பல பேர். ஏன்டா புரியல, அங்க தோனி இந்தியாவுக்கு இதான் பல பேரோட ரொட்டீனா இருக்கு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஏய், நாங்க இந்தியாக்குள்ள அடிச்சுப்போம், ஆனா இந்தியா அடிக்கிறத வேடிக்கை பார்க்கவே மாட்டோம். இந்தியாவை யாரும் அடிக்க மாட்டோம், அவங்களே அடிச்சுப்பாங்க. அதான் IPL.
சரி ஓகே. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து IPL 2025 MS தோனியை வந்து ரீடைன் பண்றதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த வழியெல்லாம் முடியுமோ அந்த அப்ரோச் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த விஷயம் தான் பெருசா போயிட்டு இருக்கு. இது ஒரு ரூமராகவும் பரவிட்டு இருக்கு. இது ரூமரே கிடையாது. ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா நிஜமாவே சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த ரூலுக்கு கீழே தோனியை ரீடைன் பண்ண முடியாது. அண்ணே இப்ப சொல்லுங்க, தோனி எப்ப ரிட்டையர் ஆனாரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து? இது ஒரு கஷ்டமான செய்தி தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல. 2020 ஆகஸ்ட் 15 எஸ், எல்லா வெப்சைட்லயும் அதான் போட்டிருக்கோம். அவர் கூடவே சேர்ந்து ரெய்னாவும் ரிட்டையர்மெண்ட் ஆனா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 இயர் அப்படிங்கிறது முழுசா கம்ப்ளீட் ஆகல. அதனால அவர் அன்கேப்டு பிளேயரா கருதப்பட மாட்டார். ஸோ அதனால அந்த ரூல் கொண்டு வந்தாலும் தோனி அதில் ரீடைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு ரூல் இருக்கக்கூடாது இருந்தா 2021 இதை கேன்சலே பண்ணாங்க BCCஐயும் IPL கவர்னிங் கவுன்சிலும். இப்போ எதுக்கு திரும்ப அதை கொண்டு வேணுங்கிறாங்க சென்னை சூப்பர் கிங். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரூல்ஸ் ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டைம் அவர் ஆடி இந்தியா டீமுக்கு ஆடி இருக்காரு அப்படின்னா அவர் கேப்டு பிளேயர் தானே. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனா ஆவல, அவர் கேப்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காவியா மாறனும் இதை எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க அன்கேப்டு பிளேயர்னு சொல்லி ரிட்டைன் பண்றவங்க எல்லாம் ரிட்டைன் பண்ணீங்கன்னா அது அவங்கள அவமதிக்கிற மாதிரி இருக்கு. அது நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி காவியா மாறனும் ஒரு விஷயத்தை வச்சிருந்தாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் அக்செப்ட் பண்றேன். இதை பத்தி நல்லா சொல்றதே தெரியல எனக்கு. ஆனா சிஎஸ்கேக்கு இதான் நல்லதுன்னா தோனி என்ன வேணா பண்ணுவாரு. அதுதான் இப்போ ரீசெண்டா இன்டர்வியூலுமே சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட கேட்டிருந்தாங்கண்ணே 2025 உங்களை ரீடைன் பண்றதை பத்தி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது நான் எடுக்கிற முடிவு இல்லைங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் பிளானை போட்டு கொடுத்தவரே அந்த தலைதானடா, அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு எது நல்லதோ நான் அதை பண்ணிட்டு போறேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு. தெளிவா தெரிஞ்சுங்க, தலை அந்த வே, அவ்வளோதான். விசில் போட ரெடியாக இருங்க, அவ்வளோதான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேபி ரிட்டென்ஷன் பண்ணுறது 4 பிளேயர்னாலும் தூபே வெளில அனுப்பிட்டு தோனி உள்ளே இருப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யோசிக்க வேணாம். கெய்க்வாட், ஜடேஜா அண்ட் ஸ்டில் 10 ரன் MS தோனி உள்ளே இருப்பாங்க. பார்த்தீங்களா, சிஎஸ்கே ஓனரை சொல்லிட்டாரு. சரி, தோனி இல்லாத IPL அதே தலை நீ சொல்கிறல அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தியா, கொஞ்சம் கூட அவர் ஃபேஸில் வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லை, லேக் இல்லை. அந்த நீங்கள் வந்து ரிட்டென்ஷன் ஆவீங்களான்னு கேட்ட உடனே ஏன் இல்லை அப்படின்னு போகாம அப்படி ஈஸியா பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்ப ட்ரெண்டிங் இருக்கிற தலப்பாரிய ரீசன் அதையும் கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ சொல்லியிருந்தாரு. ஃபேன்ஸ் எல்லாரும் இப்படி கொண்டாடுறதுக்கு நான் சோசியல் மீடியால அவ்வளவு ஆக்டிவா இல்ல, ஆனா எனக்காக பேச என் ஃபேன்ஸ் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம், ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சில பேரை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி கலாய்க்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஜாலி தான் சொல்லிட்டு நாயகர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க ஜாலியா ட்ரெண்ட் ஆகிறத பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு. நான் என்ன சொல்லல, அதை வச்சு மத்தவங்களை கலாய்க்கிறாங்க கொடுத்திருந்தாரு தோனி. எஸ்பெஷலி கம்பீர் 7 வருது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லல, நாங்க சொல்றோம். ஆனா இருந்தாலும் தோனி வந்து ஃபேன்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா நான் பார்க்கறது இல்லைனாலுமே இதை கேள்விப்படும் போது எனக்கே ஒரு மாதிரி இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களே ஃபேன்ஸ் இன்னமும் அப்படின்ற போது நினைக்கும் போது ஏதோ ஒன்று அவங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன்றது போது ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படி நினைக்கிற மனுஷன் திரும்ப சென்னை சூப்பர் கிங் வேணா போயிடுவாரடா, விளையாடுவாரு. ஆனா இந்த ரிட்டென்ஷன் எப்படி ஆக போகுது, எந்த ரூலுக்கு கீழே ஆக போகுதுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற எந்த ரூல் தான் அங்கே தலை ரூல் தான். எஸ், இப்போதைக்கு ரிட்டென்ஷன் பத்தி வந்திருக்க தகவல் என்னன்னா பாத்தீங்களாண்ணே, 3 இப்போதைக்கு ரிட்டென்ஷன் இருக்கலாம். 1 அன்கேப்டு, 1 RTM இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது கன்ஃபர்மேஷன் வரல, கன்ஃபார்ம் எதுவுமே இல்ல, எந்த நியூஸுமே கன்ஃபார்ம் இல்ல. ஜேசா கூடிய சீக்கிரம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. இந்த வீக்ல சொல்றேன்றாரு. இந்த வீக்ல இல்ல ஆகஸ்ட் எண்டுக்குள்ள வந்துரும். அதமே நாங்க அப்டேட் பண்றோம். அப்புறம் என்ன முடிச்சுப்போமா, அவ்வளவுதான். சோ அடுத்த வீடியோல பார்ப்போம். Until the boy from Vijay Chitti and Sports Nitish.